சொந்த தொழில் இதில் வந்து யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது? சொந்த தொழில் இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் லக்னம் பார்த்தீங்கன்னா கடக லக்னம். அப்புறம் வந்து நீங்க ஜோதிடத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய என்னுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பார்த்தீங்கன்னா 800 மட்டும்தான். 800 மட்டும்தாங்க. வேற எந்த சார்ஜ் ஃபீஸில் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஜாதகத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் பார்த்து ஆய்வுப்பட்டு உங்களுடைய கர்மா என்ன, அதாவது இன்னைக்கு சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த மாதிரி பாதிப்பில் இருக்கீங்க, நான் இன்னைக்கு கொடுக்குறேங்க. நான் ஆனால் 800 ஃபீஸ் வாங்குறேன்னா தவிர கொடுக்குற பரிகாரம் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா உண்டான ஒர்த்தான பரிகாரம் தான் இருக்கும். நீங்கள் 5000 கொடுத்து ஃபீஸ் பார்க்குறதுனாலும் அந்த மாதிரி பரிகாரம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். நீ 5000 கொடுக்குறவங்க இந்த மாதிரி பரிகாரம் கொடுக்கவே மாட்டான். நான் திஜி சூன்யத்துக்கு உண்டான பரிகாரம் எடுப்பேன். இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு வேலை செய்யணும் இல்லையா? சும்மா போங்க, சாமி கும்பிடுங்க, போனால் உங்களுக்கு வேலை செய்யணும், மாற்றம் வரணும். ஒருத்தர்கிட்ட நீ ஜோதிடரை சந்திக்க வரீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் மெயினாக வரணும். அதே மாதிரி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்ச்சமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவே நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். இதுக்காக போயிட்டு நீங்கள் 50,000 அதெல்லாம் தேவையில்லை, செலவு பண்ணாதீங்க. என்ன கேட்டால் நான் தான் சொல்லுவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் பாருங்கள். அடிக்கடி ஜாதகத்தை நோட்டை தூக்கி அலையாதீங்க. ஏன்னா கிரகத்தை சோதிக்கக்கூடாது. நான் பல தடவை இந்த பிரச்சனை எனக்கு நடந்தது. எப்பவுமே 9 கிரகத்தை சோதனை பண்ணாதீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்க. தேவையில்லாமல் போய் வந்து அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கிரகத்தை சோதனை பண்ணக்கூடாது. இந்த ஜோசியரை விட்டா அடுத்த ஜோசியரை விட்டா இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் நான் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய ஃபீஸ் வந்து வெறும் 800 மட்டும்தான். இதுக்கு மேலே நான் இப்போ எந்த பரிகாரத்துக்கு உண்டான ஃபீஸு வாங்குறதே கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உண்டான இது நான் சொல்லிட்டேன். என்னென்ன கோயிலுக்கு போகணும், அதுக்கு உண்டான உங்கள் முன்னோர்கள் வழிபாடு எங்கே பண்ணணும், கோயில் நம்பர் நான் கொடுத்துட்டேன். அது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அது 40 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ராமேஸ்வரம் தேவையில்லாமல் போய் வந்து நீங்கள் இது திலமம் பண்ணாதீங்க. அதுக்கும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்த டாபிக் வந்து சொந்த தொழில் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லக்னம் பார்த்தீங்கன்னா முதல் லக்னம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடக லக்னத்தில் யார் பிறந்தாலும் சரிங்க. நான் ஓப்பனாக சேலஞ்சு பண்ணுறேன். எத்தனை பேர் லைவ் செஷன் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. முதல் தொழில் லாஸ் ஆகும். நீங்கள் பண்ணுற முதல் தொழில் லாஸ் ஆகும். கொடுத்த பணம் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிருங்க. எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த பணம் யாருக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு இதுவாக கொடுத்துருக்கீங்க, ஒரு 10,000 கொடுத்துருக்கீங்க, ஒரு 50,000 கொடுத்துருக்கீங்க. அந்த பணத்தை நீங்கள் வாங்குறதுக்குள்ள போராட்டம் தான் நீங்கள் சந்திக்கணும். ஓப்பனாக நான் சேலஞ்சு பண்ணுறேன். கடக லக்னத்தில் யார் பிறந்தாலும் சரி, முதல் தொழில் லாஸ். அவங்க லாஸை சந்திக்காமல் அவங்க லைஃப் முடியாது. அதே மாதிரி 2வது லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். ரெண்டாவது லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சகலம். கடக லக்னத்துக்கு அடுத்து வந்து விருச்சக லக்னத்தில் யார் பிறந்தாலும் சரி முதல் தொழில் லாஸ். இதே தான் கடக லக்னத்துக்கு என்ன விதியோ அதே தான் விருச்சகலம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் கொடுங்க, கருத்துக்கள் கொடுங்க. தாராளமாக சொல்கிறேன். என்ன இது வேணாலும் நான் ஓப்பனாக நான் சேலஞ்சிங்காக நான் பண்ணுறேங்க. கொடுத்த அப்புறம் நீங்கள் வாங்குறதுக்குள்ளே பாருங்கள். 2ஆம் இடமே விருச்சகலத்துக்கு 2ஆம் இடமே பாருங்கள், குரு வீடாக வருது. நீங்கள் யாருக்கிட்டே ஒரு அந்த 2000 கைமாத்தா கொடுத்துருக்கேன். வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிரும். வாங்குறது ஏன்டா கொடுத்துன்னு ஆயிரும். ஏன்டா இப்படியே வாங்கிட்டு இப்படி பண்ணுறாங்க. வாங்குறதுக்குள்ளே போதும் தருவான். நான் சார் நாளைக்கே கொடுத்துட்றேன், நான் இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேன், 3 நாளில் கொடுத்துடணும். அவன்கிட்ட வாங்குறதுக்கு நம்ம அலையணும். இதெல்லாம் இந்த கடக லக்னம் விருச்சிக லக்னம்லாம் இதெல்லாம் போய் மாட்டிக்கும். தேவையெல்லாம் போய் மாட்டிக்கும். அதே மாதிரி விருச்சிக லக்னத்தில் யார் பிறந்தாலும் சரிங்க, தந்தையோட அனுகிரகம் அங்கே கம்மியாக இருக்கும். அப்பாவோட அனுகிரகம் அங்கே கிடையாது, கம்மியாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடமே பாதகாதிபதி சந்திரன் வீடாக வருது. அதனால் அப்பாவோட அனுகிரகம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். விருச்சிக லக்னத்தில் யார் பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியாதிபதி வீடாக, பாதகாதிபதி அவர் தான், பாக்கியாதிபதி அவர் தான். ஆனால் அவங்களுக்கு தந்தையோட அனுகிரகம் அவங்களுக்கு கிடையாதுங்க. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும். அதுக்கு அடுத்த லக்னம் மீன லக்னம். மீன லக்னத்தில் யார் பிறந்தாலும் இதே விதிகள் தாங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடாது. லக்னாதிபதி எப்படி வேணா இருக்கட்டும், சந்திரன் எப்படி வேணா இருக்கட்டும், 10ஆம் எப்படி வேணா இருக்கட்டுங்க, நீங்கள் பண்ண முதல் தொழில் லாஸ் ஆகுங்க.
எப்பேற்பட்ட தொழில் பண்ணால் பண்ணுங்க, பெரிய அம்பானி என்ன வேணால் பண்ணுங்க, நீங்கள் பண்ணக்கூடிய முதல் தொழில் நீங்கள் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாளத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க. மீன லக்கணத்தில் பிறந்தாலும் இதே ரூல் தான். கொடுத்த பணம் வாங்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் மீன லக்கணத்தில். அதே மாதிரி மீன லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை துணை ஒன்று 2வது பிறப்பாகணும், இல்லை 3வது பிறப்பாகணும். மேக்சிமம் மூத்தவங்களை அவங்களால வந்து திருமணம் பண்ண முடியாது. மீன லக்கணத்துக்கு மட்டும் நேர் 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா புதன் வீடாக வருது. அவங்க வீட்டில் வயசு வித்தியாசமான திருமணம் உள்ளவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அப்ளை பண்ணி கரெக்டாக இருக்கா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்கிட்ட வந்து பரிகாரத்துக்குன்னு நான் யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இவங்ககிட்ட போங்க, அவர் வந்து ஒரு அந்த எந்திரம் பண்ணி தருவார், இவங்ககிட்ட போங்க ஒரு பெரிய ஒரு சாமி படம், அதெல்லாம் என்கிட்ட பரிகாரத்துக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் யாருமே ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. ஒன்லி இந்த கோயிலுக்கு போங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா இருங்க, சாமி கும்பிடுங்க, அவ்வளோதான். இதுதான் என் பரிகாரம். அதனால தான் நிறைய பேர் வந்து இன்றைக்கும் என்கிட்ட வந்து ஏற்கனவே பார்த்தவங்களே மறுபடியும் பார்க்குறாங்கன்னா அது காரணம் அது ஒன்று தான் நிறைய பேர். ஆனால் என்ன கொஞ்சம் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா கோயில்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன். ஒரு 7 கோயில் ஒரு 8 கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அதுதான் என் கோயில். ஏன்னா உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போறீங்க, சுகர் பிரச்சனை, அவர் எடுத்தரப்புலேயே மாத்திரை கொடுக்குறாரா? முதல்ல உங்களுடைய வந்து உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுறாரு, பிளட் டெஸ்ட் எடுங்கன்றாரு. பிளட் டெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் பிளட்டோட அந்த சுகருடைய அது பார்த்துட்டு தான் மாத்திரை கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்தக்கூடிய கர்மா என்ன அதை பார்த்துட்டு இதுக்கு சொல்யூஷன் எடுக்குமா. நான் பரிகாரத்தை எடுக்கிறது நிறைய தேடுதல், நிறைய தேடினேன், நிறைய இடத்துல படித்தேன், இடத்துல படித்து பரிகாரத்தை தேடி இவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல பொண்ணால் மாற்றம் கொடுக்குதா அதெல்லாம் நான் நிறைய தடவை போயிட்டு ஆய்வு பண்ணி மாற்றம் கொடுத்ததுனால தான் உங்கள்கிட்ட நான் அது இவ்வளோ தூரம் தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு இதுவும் கிடையாது, நோட்ஸுங்க இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எந்த புக்கும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, இங்கே என்ன இருக்கோ அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோன் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சூழலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈவினிங் கூப்பிடுங்க, இல்லை நாளைக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பாக பேசலாம். உங்களுடைய மேலான கருத்துக்கள் நீங்கள் நிறைய கமெண்ட் போட்டு சொன்னாங்க. உங்கள் மேலான கருத்து ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நான் ஜோதிடராக இந்த இடத்துல நிற்க முடியுது. உங்களுடைய ஆதரவு தான் வாடிக்கை. முதல்ல எங்களை ஜோதிடர்களை பொறுத்தவரைங்க எங்களுடைய முதல் தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா வாடிக்கையாளர் தாங்க. வாடிக்கையாளர் தான். காலையில் ஏந்த உடனே டேபிளில் உட்காரும் போது நம்ம சந்திக்கப்படக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டுவோம். எல்லாருமே எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் தான் முதல் தெய்வம். ஏன்னா அவங்க தான் நம்ம சாப்பாடு நீங்கள் கொடுக்குற ஒரு நீங்கள் கொடுக்குற வருமானம் தான் எங்கள் கொடுக்குற வருமானமாக இருந்தாலும் அதில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 அந்த முதியோர் இல்லத்தில் சாப்பாடு அன்னதானம் பணம் கட்டிடுவேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீஸில் உங்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கும் ஒரு பங்கு போயிடுது. ஸோ அதுதான் என்னுடைய இது. அதில் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதில் ஒரு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 லக்கணத்தில் யார் பிறந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணக்கூடாது. கொடுத்த பணம் வாங்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஸோ இது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 2வது ரூல் கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இன்னொரு ரூல் வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, சனி பகவான் ரொம்ப லோ டிகிரி வாங்கக்கூடாது. சனி பகவான் குறைந்தபட்சம் ஒரு 10 டிகிரிக்குள்ள லோ டிகிரி வாங்கக்கூடாது. சனி பகவான் நல்ல டிகிரியாக இருந்து ஹை டிகிரியாக இருந்து இந்த இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல மேஷத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது. மேஷத்தில் சனி பகவான் இருந்துட்டாருன்னா சொந்த தொழில் பண்ணக்கூடாதுங்க. பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்திப்பீங்க. அதே மாதிரி சனி பகவான் திட்டி சொல்லி போகக்கூடாது. அதே மாதிரி சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியோ சனி பகவானோ லக்கணாதிபதியோ 3 பேரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் சொந்த தொழிலை அவங்க ஜெயிக்க முடியும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி மட்டும் பார்ப்பாங்க, 10ஆம் இடத்துக்கு மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், லக்கணாதிபதிக்கு 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, லக்கணாதிபதிக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு, லக்கணாதிபதிக்கு 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. இப்போ வந்து உதாரணம் இப்போ வந்து பாருங்க, மிதுன லக்கணம், பத்து புடி குரு, இப்ப வந்து பாருங்க மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு 10 கூடிய குரு வந்து பாருங்க 9ல் இருக்கிறார். ஆனா லக்கணாதிபதிக்கு நேர் 7 இருக்க சொந்த தொழில் பண்ணலாம்னா பண்ணலாம். ஆனால் சொந்த தொழில் பண்றதுக்கு உண்டான முக்கியமான கிரகம் யாருன்னா சனி. அவர் லக்கணாதிபதிக்கு பாருங்க பாதகத்தில் இருக்கார், நீசமாகிறார்.
நீசமாக கிடையாது. அப்போ சொந்த தொழில் பண்ணால் ஒரு பாதிப்பை சந்திப்பீங்களான்னா கட்டாயம் ஒரு பாதிப்பை சந்திப்பீங்க. இதுதான் சூழ்ச்சமம். 10ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கு 2 பேர் தொடர்பு வந்துருச்சு, சொந்த தொழில் பண்ணலாம். ஆனால் லக்னாதிபதிக்கு பாதகத்தில் சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸை சந்திப்பீங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். லக்னாதிபதிக்கு மெயினாக, ஏன்னா அவர் தான் டிரைவர், வண்டி ஓட்டிட்டு போகிற டிரைவரே லக்னாதிபதி தான். லக்னாதிபதிக்கு 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரு அதை மெயினாக பார்க்கணும்.